வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளில் என் தமிழ்நாடு செய்திகளுக்காக உமா கதேஷ். என் தமிழ்நாடு. உள்ளாட்சி தேர்தல் உத்தரவிற்கு தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்த கோரி மாற்றம் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த பாடம் நாராயணன் தொடர்ந்த வழக்கில் மே 14ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் இன்று பதில் மனுவை தாக்கல் செய்தது. வாக்காளர் கணக்கெடுப்பு மற்றும் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறுவதால் மே 14ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த இயலாது என்று தெரிவித்திருந்தது. மேலும் தேர்தல் நடத்த கால அவகாசம் வழங்கவும் மாநில தேர்தல் ஆணையம் கோரியிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை பொறுப்பு தலைமை நீதிபதி குலுவாடி ரமேஷ் மற்றும் டி.க. ராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் பதில் மனுவை ஏற்க மறுத்துவிட்டனர். மேலும் தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாகவும் குற்றஞ்சாட்டினர். உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தியுங்கள் என கூறியிருக்கும் நீதிபதிகள் வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் தெரிவித்தனர். தேர்தல் ஆணையம் எந்தவித கால நீட்டிப்பும் இன்று உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்படாத நிலையில் தேர்தலை கண்டிப்பாக வருகின்ற மே 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. வழக்கு விசாரணை வருகின்ற வாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கடந்த 2009ஆம் ஆண்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது 1000 விளக்கு காவல்துறையினர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் வைகோ தாமாகவே ஆஜராகினார். வழக்கு விசாரணையின் போது ஜாமீனில் செல்ல தமக்கு விருப்பமில்லை என்றும் வைகோ தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி கோபிநாத் தம்முடைய சொந்த ஜாமீனில் வைகோ விடுவிப்பதாக கூறினார். ஆனால் இதனை வைகோ ஏற்க மறுத்துவிட்டார். இதனையடுத்து வைகோவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் வைகோவை கைது செய்த காவல்துறையினர் அவரை சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீது பழிவாங்கும் நோக்கோடு திமுக ஆட்சி காலத்தில் தேச துரோக வழக்கு போடப்பட்டதாக குற்றஞ்சாட்டினார். தான் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து மதிமுக தொண்டர்கள் யாரும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டார். இங்கே முத்துக்குமார் உள்ளிட்ட 18 பேர் தீக்குளித்த போது அதை மூடி மறைத்து தமிழ் இனமே அழிவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அன்றைய திமுக அரசும் காங்கிரசும் என்று குற்றஞ்சாட்டியதனால் என் மீது கொண்டிருந்த வன்மத்தால் என் மீது கொண்டிருந்த ஆத்திரத்தால் 2010 கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது சார்ஜ் ஷீட் போடப்பட்டது. அரசு அதை எப்படி விட்டுவிட்டது. இப்பொழுது பாஸ்போர்ட் வாங்குவதற்கு நான் போனால் உங்கள் மீது இன்னொரு 124 வழக்கு இருக்கிறது. அதில் நீதிமன்றத்தில் இருந்து ஆட்சேபனை இல்லை என்று வாங்கி வந்தால் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க முடியும் என்று வந்து விட்டார்கள். அதனால் நான் இங்கே சரண் அடைந்தேன். ஜாமீன் போடுகிறீர்களா என்று கேட்டார். செஷன் கோர்ட் தான் ஜாமீன் போட முடியும். அவர் கேட்டார். நான் ஜாமீன் போடவில்லை என்று சொல்லிவிட்டேன். நடிகர் தனுஷ் தங்கள் மகன் என கூறி வழக்கு தொடர்ந்த மேலூர் தம்பதி எதிர்த்தரப்பின் பதில் மனுவில் தனுஷின் கையெழுத்து போலியானது என கருதி நகல்களை கேட்டு மேலூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் மலம்பட்டியைச் சேர்ந்த கதிரேசன் மீனாள் தம்பதி தங்கள் மகன் கலைச்செல்வன் என்பவர் சிறு வயதில் தங்களை விட்டு பிரிந்து சென்றதாக கூறுகின்றனர். பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சினிமாவில் நடிக்கச் செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வீடு திரும்பவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நடிகர் தனுஷ் தான் தங்கள் மகன் எனவும் அவரிடமிருந்து ஜீவனாம்சம் கேட்டும் மேலூர் நீதிமன்றத்தில் அந்த தம்பதி வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் தனுஷ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதனிடையே தனுஷ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வக்காலத் மனுவில் அவரது கையெழுத்து போலி என தாங்கள் கருதுவதால் அதன் நகலை தருமாறு மேலூர் தம்பதி சார்பில் மேலூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வக்காலத்தில் கையெழுத்து போலி கையெழுத்து என்றால் தனுஷுக்கு இந்த வக்காலத்து விவரம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதே போல உயர்நீதிமன்றத்தில் உள்ள வக்காலத்திலே உள்ள கையெழுத்தும் போலி கையெழுத்து. தனுஷுக்கு அந்த வழக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை. வேறு ஏதோ ஒருவர் பின்னால் இருந்து இயக்குகிறார். அது யார் என்பதுதான் இந்த வழக்கில் முக்கியம். வேறு ஒருவர் இயக்கித்தான் பெற்றோருடன் பிள்ளையை சேரவிடாமல் தடுக்கிறார்கள். ஏன் தடுக்கிறார்கள், எதற்காக தடுக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும்.
சென்னையில் வடமாநில இளைஞரிடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை கொடுங்கையூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தேவானந்த் குமார் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவருக்கும் அதே நிறுவனத்தில் பணிபுரியும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ் என்பவருக்கும் இடையே நள்ளிரவில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மதுபோதையில் இருந்த ராகேஷ் தேவானந்தத்தை கத்தியால் குத்தியிருக்கிறார். இதில் தேவானந்த் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக ராகேஷை கைது செய்த கொடுங்கையூர் காவல்துறையினர் தேவானந்தத்தின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சித்தோடு அருகே தனியார் பஞ்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அடுத்துள்ள ஒடக்காடு பகுதியில் சுமார் 75 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு தனியார் ஸ்பின்னிங் மில் தொடங்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இந்த மில்லில் இருந்து வரும் பஞ்சு துகள்களால் அந்த பகுதி மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற தொற்று நோய் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தனியார் தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து சித்தோடு ஒடக்காடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 7 பேர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விரைந்து சென்ற காவல்துறையினர் தீக்குளிக்க முயன்றவர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமான தாமிரபரணியை பன்னாட்டு குளிர்பான ஆலைகளுக்கு நெல்லை மாவட்ட ஆட்சியர் தாரை வார்த்து விட்டதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தாமிரபரணியில் கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும், பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமிரபரணியை தாரை வார்ப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நெல்லையில் விழிப்புணர்வு கலைப்பயணம் மற்றும் கையெழுத்து இயக்கம் தொடங்கியது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு பயணத்தில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. பயணத்தை தொடங்கி வைத்த அந்த கட்சியினர் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தாமிரபரணியை பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தாரை வார்த்த நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையை ஒட்டிய கிராமங்கள் வழியாக இந்த விழிப்புணர்வு நடைபெறும் எனவும் ஜான் பாண்டியன் அப்போது கூறினார். தண்ணீரை தாரை வார்த்து கொடுக்க கூடாது, தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இதுவரைக்கும் 2005 கொடுத்தது தவறு. அந்த 3 லட்சம் லிட்டர் தண்ணியை இப்ப 10 லட்சம் லிட்டரா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டனத்துக்குரியதை செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு நீதிமன்றத்திலே போய் உபரி நீரை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார். ஆத்தூர் நகராட்சியில் டாஸ்மாக் மதுக்கடையை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்தில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலை ஓரங்களில் இருந்த டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டன. இதேபோன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் செயல்பட்டு வந்த 12 மதுக்கடைகளும் மூடப்பட்டன. இந்த நிலையில் மூடப்பட்ட மதுக்கடைகளை வேறு இடங்களில் திறப்பதற்கு அதிகாரிகள் இடம் தேடி வருவதாக கூறப்படுகிறது. ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் 2 மதுக்கடைகள் அமைக்க அதிகாரிகள் முயற்சித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அண்ணாநகர் ரயில்வே மேம்பாலம் அருகே 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. எங்க கண்ணாடிமேல பகுதியில் டாஸ்மாக் வர்றதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதை முன்னிட்டு நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்கு மெயினாக பாதுகாப்பு தேவை. பெண்கள் நடமாடுற இடம் இது நிறையா லேடிஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க மெயினாக இந்த இடத்துல மெயினான ஒரு ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல் அரசு அதிகாரியோட பிள்ளைங்களும் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. தக்க நடவடிக்கை எடுத்து இதுக்கு உண்டான முடிவு எங்களுக்கு உடனடியாக அரசு மூலியமா எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கணும். இப்போவே தினம் சண்டை திறக்கிறதுக்கு கடை திறந்துவிட்டு நாங்களாம் வெளியிலேயே வர முடியாது. பொம்பளைங்க கடையை நாங்கள் வச்சிருக்க முடியாது, நாங்களாம் வெளியிலேயே வர முடியாதுங்க. அதனால தயவு செஞ்சு இந்த கடையே எங்களுக்கு வேண்டாம். எல்லாம் எது வேணாலும் செய்வோம் நாங்கள் அதுக்காக.
இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் கல்லூரி சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மதுக்கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிகள், குடியிருப்புகள், கல்லூரி உள்ளிட்டவை உள்ள பகுதியில் இருந்த மதுக்கடைகள் அடுத்த 6 மாதங்களுக்குள் அகற்றப்படும் என அதிகாரிகள் உறுதி கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது வரை மதுக்கடையை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். எல்லாம் குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகாம வீட்டுக்கு போனா பொண்டாட்டி பிள்ளை திட்டுவாங்கன்னு சொல்லி இங்க கடற்கரை திண்ணையில எல்லாம் படுத்துக்கிறாங்க. எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. வீட்டு வாசல்ல படுத்து எல்லாம் வாந்தி எடுக்கிறாங்க. குழந்தைங்க வந்து நின்று பஸ்ஸுக்கு போக முடியாது. ஸ்டாப்பிங்கே இடம் வந்து பாருங்க, அந்த ஸ்டாப்பிங்ல பூரா வந்து படுத்துருக்குறாங்க. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. தயவு செய்து இந்த இடத்துல இருக்கிற கடையை உடனடியாக எடுக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்கணும். இல்லை நாங்கள் இன்னி வந்து இந்த போராட்டம் சின்ன போராட்டம், இன்னி பெரிய அளவில் நாங்கள் பெரிய போராட்டம் நடத்த போகிறோம். போதைப் பொருள் வைத்திருந்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உறுதி கூறியிருக்கிறார். காரைக்காலைச் சேர்ந்த கஜேந்திரன், தமிழ்மணி, அருள், ஜெயசீலன் உள்ளிட்ட 6 மீனவர்கள் கடந்த 31ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். அவர்கள் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து போதைப் பொருள் கடத்திய வழக்கில் சிறையில் அடைத்துள்ளது ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் தெரியவந்திருக்கிறது. இதனையடுத்து 6 மீனவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மீனவர்களின் உறவினர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது இலங்கை தூதரக அதிகாரியிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி மீனவர்கள் கைதுக்கும் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அப்போது அவர் கூறினார். இது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. இது சம்பந்தமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் பகுதி மீனவர்கள் உண்ணாவிரதம், தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார்கள். அதன் பின்னணியாக கூட இது இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே இந்த மனுவை பெற்றுக்கொண்டு நான் இலங்கை தூதரகத்தோடு தொடர்பு கொண்டது மட்டுமல்லாமல் மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்களுக்கு கடிதம் எழுதி அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும். போதைப் பொருள் கடத்தியதாக கூறி பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாகை மாவட்ட மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு படகை சிறைபிடித்தது மட்டுமல்லாமல் யாரோ எங்கேயோ அந்த நாட்டில் யார் செய்த தவறையோ மது போதைப் பொருளை எங்கள் படகில வைத்து இந்த படகின் வாயிலாக தவறான நடைமுறையை பண்ணி ஒரு வழக்கை ஒன்று போட்டிருக்கிறார்கள். இது சாதாரண பிரச்சனை அல்ல. நாங்கள் மீன்பிடிக்க மட்டும்தான் சென்றோம். பொய்யான வழக்கை போட்டிருக்காங்க. படகுகளை விடுவிக்க கூடாது என்பதற்காக பொய்யான வழக்கை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை இந்த நாகப்பட்டினம் மீனவர் சங்கத்தின் சார்பாக கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய படகுகளை மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளி பேருந்து தொடர்பாக உயர்நீதிமன்றம் வகுத்த விதிகளை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு நர்சரி தொடக்கப்பள்ளி மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஹுலுவாடி ஜி ரமேஷ், நீதிபதி டி க ராமன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசு பேருந்துகளில் காலை மாலை நேரங்களில் பயணிப்போரில் 3/2 பங்கு பேர் மாணவர்கள் என்றும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த ஒரு நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து அரசு பேருந்துகளில் பயணிக்கும் மாணவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் பள்ளி வாகனங்களை 3 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை 6 மாதத்திற்கு ஒருமுறை என மாற்றி உத்தரவிட்டனர். இருப்பினும் மற்ற நிபந்தனைகளை தளர்த்த மறுத்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழோடு.